சீனாவுக்கு அடுத்தபடியாக ஆக்சிடென்ட் டெத்ல அதிகமா இருந்து போறது நம்ம இந்தியா கண்ட்ரி தான். அதாவது 2வது இடத்துல இருக்கு. அது ஒரு நாளைக்கு 1317 ஆக்சிடென்ட் நடக்கு. அதுல டெத் ஆகுறது எத்தனை பேர்னா 413 பேர் டெத் ஆகுறாங்க. அது நீங்க 1 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 55 ஆக்சிடென்ட் நடக்கு, 17 பேர் இறந்து போறாங்க. ரொம்ப ஒரு கவலைக்குரிய பிரச்சனை தான் இது. ஸோ நம்ம என்ன பண்றாங்கன்னா, இது ஆக்சிடென்ட் டெத் ஆகிறவங்க நம்ம என்ன சொல்றோம்னா, அது அவங்களுடைய விதி, அவங்க இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அதான் சொல்றாங்க, அவங்களுடைய விதி இறந்து போறாங்க. 50% பேர் விபத்துல எப்படி இறந்து போறாங்கன்னா, அதாவது சரியான நேரத்துல அவங்க அதாவது கோல்டன் அவர் சொல்லுவாங்க. அதாவது கோல்டன் அவர்னு சொல்ற டயத்துல அவங்களுக்கு சரியான நேரத்துல அவங்களுக்கு ஒரு சிகிச்சை, அதாவது உடனடி மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தால் அவங்க இறப்பை நம்ம தடுக்க முடியும், அவங்களுடைய ஊனமாவது நம்ம தடுக்க முடியும். சோ அந்த கோல்டன் அவர்னு சொல்றது எப்படின்னா, அதாவது அந்த ஆக்சிடென்ட் நடந்தவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம். ஆனா இந்திய சட்ட ஆணையம் 201வது அறிக்கையில என்ன சொல்றாங்க,